ஸோ இந்த வீடியோவில் பிப்ஸ்னா என்ன, பிப்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது, பிப்ஸை எந்த டூலை வச்சு ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அடிஷ்னலி லாட் சைஸ்னா என்ன, எத்தனை டைப்ஸ் ஆஃப் லாட் சைஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்கள் எடுக்கக்கூடிய லாட் சைஸ்க்கு எவ்வளோ பிப்ஸ் ஆர் பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் பிப்? ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் பிப்ஸை பர்சன்டேஜ் இன் பாயிண்ட்னு சொல்லுவோம் ஆர் ப்ரைஸ் இன்ட்ரெஸ்ட் பாயிண்ட்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, ஒரு கரன்சி பேர் ஆர் ஒரு கமோடிட்டி பேரில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் ப்ரைஸ் மூமெண்ட்டை குறிக்கிறது தான் பிப்ஸ். உதாரணத்துக்கு சில மேஜர் பேர்ஸில் ஒரு பிப்போட வேல்யூ 0.0001 அப்படின்ட்டுன்னு இருக்கும், அதாவது 4th டெசிமல் பிளேஸில் இருக்கும். பட் ஜாப்பனீஸ் என் பேரில் பார்த்தீங்கன்னா 0.01 அதாவது 2nd டெசிமல் பாயிண்ட்ல இருக்கும். பிப்ஸ்க்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் டிக்ஸ். இருக்கிறதுலே கம்மியான யூனிட் இந்த டிக்ஸ் தான், அதாவது 10 டிக்ஸ் சேர்ந்தால் தான் ஒரு பிப்பு. கோல்டை பொறுத்தவரை உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். இப்போ கோல்டு ஓண்டா அப்படின்னு வரும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டெசிமல் வருது. இதுவே கோல்டு எஃப்எக்ஸ்எம்னு வரும்போது பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டெசிமல் வருது. இப்போ கோல்டு forex.comல பார்த்தீங்கன்னா பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டெசிமல் வருது. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த சார்ட்டை யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளாட்ஃபார்ம், அதாவது ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் போயிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய சிம்பிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே காட்டும். பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டெசிமல் இருக்கா 3 டெசிமல் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சார்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். கோல்டை பொறுத்தவரை forex.com நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் கோல்டை வச்சு சொல்கிறேன், அதுக்கப்புறம் யூரோ யூஎஸ்டி வச்சு சொல்கிறேன். இப்போ கோல்டு அப்படின்னு வரும்போது கோல்டு கூட நம்ம டாலரை தான் கம்பேர் பண்ணுறோம். ஸோ இது ஒரு பேஸாக நம்ம கோல்டு எடுத்திருக்கோம், கோட் கரன்சியாக யூஎஸ் டாலரை நம்ம எடுத்திருக்கோம், அதாவது XAU USD. கோல்டு கூட நம்ம யூஎஸ்டியை கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இதை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னா, கோல்டை பொறுத்த வரையும் நீங்கள் டாலராகவே ரீட் பண்ணலாம். 4287.09, 4282.50 இந்த மாதிரி நீங்கள் ரீட் பண்ணிகிட்டே போகலாம். 4295, 4272 இந்த மாதிரி நீங்க ரீட் பண்ணலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ கோல்டுன்னு வரும்போது நான் ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன், அதாவது $4698.17. பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் தான் கோல்டுக்கு, ஓகேங்களா? ஸோ இங்க 4698.17. இப்போ இதில் எது பிப்ஸு, எவ்வளோ பிப்ஸு அப்படின்றத நான் சொல்றேன். இந்த டயக்ராம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பாஸ் பண்ணிட்டு என்ன சொல்றேன் அப்படின்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியுதா அப்படின்றத நீங்க பாருங்க. எந்த கரன்சி பேர் ஆர் எந்த கமோடிட்டியா இருந்தாலும் லாஸ்ட் டிஜிட்ஸை நீங்க விட்டுறணும், அது எத்தனை டிஜிட்டா இருந்தாலும் சரி. பாயிண்ட்டுக்கு அப்புறம் கோல்டுல 3 டிஜிட் இருக்கு அப்படின்னா நீங்க 2 டிஜிட்டை விட்டுறலாம். பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு அப்படின்னா நீங்க கடைசி டிஜிட்டை விட்டுறலாம். ஆர் கவுண்ட் பண்றீங்க அப்படின்னா நான் சொல்ற மாதிரி கவுண்ட் பண்ணுங்க. இப்போ இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 17 இருக்கு இல்லையா, கடைசி டிஜிட் 7. இந்த கடைசி டிஜிட்டை நம்ம டிக்னு சொல்லுவோம், TICK. அதாவது நம்பர்ஸ் எப்பவுமே 1ல இருந்து 9 வரையும் கவுண்ட் ஆகும். 10ன்னு வரும்போது அடிஷ்னலா இன்னொரு ஸ்பேஸ் எடுத்துக்கும், கரெக்டுங்களா? இப்போ இங்க 1ல இருந்து 7 வரையும் வந்திருக்கு, 7ல நிக்குது. இதுவே 9க்கு அப்புறம் 10 போச்சுன்னா ப்ரீவியஸ்க்கா 1 ஆட் ஆகிக்கும், முன்னாடிக்கு 1 ஆட் ஆகிக்கும். ஸோ இங்க 7 8 9 10 வந்திருக்கு, அதனால 10 ஆயிருக்கு. அப்புறம் இங்க 79 வரையும் போயிருக்கு, அதாவது 17. இதை எப்படி ரீட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி டிஜிட் டிக்கு. இப்போ இங்க 7 இருக்கிறதால 7 டிக்கு. இப்போ இங்க 9 இருந்ததுன்னா 9 டிக்ஸ், ஓகேங்களா? இந்த 7ல இருந்து 8 போச்சுன்னா ஒரு டிக்கு, அதுதான் நான் இங்க போட்டிருப்பேன். 4698.18 போச்சுன்னா ஒரு டிக்கு மூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ 7ல இருந்து 9 போச்சுன்னா 2 டிக்ஸ் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுவே கடைசி டிஜிட் 7ல இருந்து உங்களுக்கு 4க்கு போச்சு அப்படின்னா 3 டிக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். பிரைஸை பொறுத்தவரை ஏறும் இறங்கும், அதாவது பை ஆகும் செல் ஆகும் இல்லையா? 7ல இருந்து 8 போச்சுன்னா ஒரு டிக்கு அப்ல மூவ் ஆயிருக்கு. இதுவே 7ல இருந்து 4க்கு போச்சுன்னா 3 டிக்கு டவுன்ல மூவ் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். யூஸ்வலி நம்ம இதை கடைசி டிஜிட்டை டிக்குன்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கடைசி டிஜிட்டை நான் விட்டுற சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா, இந்த கடைசி டிஜிட்க்கு முன்னாடி இருக்கு இல்லையா இந்த 1, அதாவது 10 பிளேஸ்ல இருக்கு இல்லையா, இதை நீங்க ஒன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது 10s வரும். 1 இருக்கிற இடம் 10s அந்த மாதிரி வரும். ஸோ நம்மளுக்கு கால்குலேட் பண்ண தெரியும் இல்லையா, 1s 10s 100 1000 10,000 lakh crore அந்த மாதிரி நீங்க இங்க கவுண்ட் பண்ணணும்.
சரிங்களா? இப்போ இந்த 1 இருக்கு இல்லையா, இந்த 1 பிளேஸ் தான் உங்களுக்கு பிப் கவுண்ட் ஆகிற பிளேஸ். 10 டிக்ஸ் ஆர் 10 பாயிண்ட் ஒரு பிப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த 1ன்றது ஒரு பிப். ஆஸ் யூஷுவல் தான். இப்போ இங்கே நியூமரிக்கல் அடிஷன்ஸ்லாம் எப்படி வரும், 1லேருந்து 9 வரையும் வரும். 9க்கு அப்புறம் 10 வரும்போது இங்கே 0 ஆகிடும். இந்த இடத்துல 8 இருக்கிற இடத்துல 1 ஆட் ஆகும். அதே தான். இப்போ இங்கே 1 இருக்குது, அதனால 1 பிப்பு. இப்போது 4698.17லேருந்து 4698.27 போச்சுன்னா ஒரு பிப்பு மூவ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். 1 இஸ் எ 1 பிப்பு. 27க்கு போச்சுன்னா ஒரு பிப்பு மூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதுவே இங்கே 4698.57 போச்சு 1ல இருந்து 5 வரையும் 4 பிப்ஸ் மூவ் ஆயிருக்கு. அதாவது 5 பிப்ஸ். ஓகேங்களா? இது 9 வரையும் போகும். இது சிங்கிள் டிஜிட், அதாவது ஒன்ஸ் அப்படின்னும் போது இங்கே எவ்வளோதான் இங்கே போனாலும் அது எவ்வளோ மூவ் ஆகுதோ அத்தனை பிப்ஸு. இப்போ இங்கே 1 இருக்குது, ஒரு பிப்பு. இதுவே இங்கே 9 இருந்தால் 9 பிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல 27க்கு பதில் 9 இருந்தால் இங்கே 9 பிப்ஸ் மூவ் ஆகிருக்கு. இப்போ இது 9 பிப்ஸு அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். இதுவே இங்கே வந்து உங்களுக்கு 9 இல்லை 7 தான் இருக்குது, 0.77 அப்படின்னா 7 பிப்ஸ்ன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? கடைசி டிஜிட்டை விட்டுறது நல்லது. கடைசி டிஜிட்டை விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 பிப்ஸ் தான். கடைசி டிஜிட்டோட நீங்கள் பார்த்தீங்கன்னா 70 டிக்ஸ் வரும், அப்படி இல்லைனா 70 பாயிண்ட்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ 70 பாயிண்ட்ஸ் தான் 7 பிப்பு. அதனால் கடைசியை நம்ம விட்டுறோம், ஒன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கடைசியை விட்டுட்டு 1s 10s 100 1000 10,000 அந்த மாதிரி போகிறோம். 7ன்றது பிப்பு. இப்போ இங்கே 8 இருக்கு இல்லையா, பாயிண்ட்டுக்கு முன்னாடி 8 இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்ஸ் வர பிளேஸ். அதாவது இந்த 8லேருந்து 9 போச்சுன்னா உங்களுக்கு 10 பிப்பு மூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். 4698 இதுலேருந்து 4699 போச்சுன்னா உங்களுக்கு 10 பிப்பு மூவ் ஆயிருக்கு. 4698.17லேருந்து 4699.17 புரியுதுங்களா? அப்படின்னும் போது உங்களுக்கு 10 பிப்பு மூவ் ஆயிருக்கு. ப்ரைஸ் மேலே ஏறிச்சுன்னா அப்பில் மூவ் ஆயிருக்கு, டவுனில் போச்சுன்னா டவுனில் மூவ் ஆயிருக்கு. இதுவே 4698லேருந்து 7க்கு போச்சுன்னா 10 பிப்பு டவுனில் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே 9 இருக்கு இல்லையா, இதுதான் 100 பிளேஸ். அதாவது 1ன்றது ஒன்ஸு, 8ன்றது டென்ஸு, 9ன்றது 100. இப்போ இங்கே 9லேருந்து 1 ஆட் ஆகி 10 ஆச்சுன்னா 100 பிப்ஸு. இப்போது இங்கே 9 இல்லாமல் 8 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4688.17 இருக்குன்னா இப்போ இங்கே வந்து 4698. புரியுதுங்களா? அதாவது இங்கே வந்து 10 ஆட் ஆகிருக்கு, 88லேருந்து 98 போயிருக்கு, 10 ஆட் ஆகிருக்கு. அதனால் இங்கே என்ன ஆச்சுன்னா 100 பிப்ஸ் மூவ் ஆகிருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா 88.1 98.1 100 பிப்ஸ் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்கே 4698.17 இல்லையா, இப்போ இங்கே 1 ஆட் ஆச்சு அப்படின்னா, அதாவது 469 1 ஆட் ஆச்சுன்னா 10 ஆகிடும். அப்போ இங்கே என்ன ஆகும்னா இந்த இடம் 0 ஆகிட்டு இந்த இடம் +1 ஆகிடும். அதனால 4708 அப்படின்னு இங்கே ஆகுது. இப்போ இந்த 6ன்ற இடம் வந்து 1000. 1ன்றது ஒன்ஸு, 8ன்றது டென்ஸு, 9ன்றது ஹண்ட்ரட்ஸு, 6ன்றது தௌசண்ட்ஸ். 1s 10s 100 1000. 6ன்றது 1000 பிப்பு. 4698.17லேருந்து 4798 போச்சுன்னா 1000 பிப்ஸ் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ டவுனும் இப்போ இங்கே 46லேருந்து 47 போயிருக்கு, அதனால 1000 பிப்ஸ் மேலே போயிருக்கு. இதுவே 46லேருந்து 45க்கு போச்சுன்னா 1000 பிப்ஸ் டவுனில் மூவ் ஆயிருக்கு. புல்லிஷ் அண்ட் பியரிஷ் பார்க்கும்போது உங்களுக்கு மாறும். ஸோ இதை வச்சு நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இங்கே காட்டுறேன், இதை வச்சு உங்களுக்கு ஈஸியாக புரியும். இன்னமும் உங்களுக்கு பிப்ஸ் புரியல அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். 4680.00 கோல்டை பொறுத்த வரையும் பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் தான். ஓகேங்களா? கடைசி டிஜிட்டை நீங்கள் கவுண்ட் பண்ணலாம், கவுண்ட் பண்ணாமையும் விடலாம். அப்படி கவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கடைசி டிஜிட் இருக்கு இல்லையா, அது டிக்கு. இப்போ 0.00லேருந்து 0.01 போச்சுன்னா ஒரு டிக்கு ஆர் 1 பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 0.01லேருந்து 0.1க்கு போச்சுன்னா 10 டிக்கு சேர்ந்தா ஒரு பிப்பு. அதாவது 0.01லேருந்து 0.1 போச்சுன்னா ஒரு பிப்பு. 4680.00லேருந்து 4680.1 போச்சுன்னா ஒரு பிப் மூவ் ஆயிருக்கு. கடைசி டிஜிட்டை விட்டுட்டீங்கன்னா பிப்பு அப்படின்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் ஆக்கிக்கலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பிப்பு இல்லை 10 பாயிண்ட் ஆர் 10 டிக்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ 4680.00லேருந்து 4681.00 போச்சுன்னா 10 பிப்பு. அதாவது 80லேருந்து 81 போச்சுன்னா 10 பிப்பு ஆர் 100 பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். இதுவே 4680.00லேருந்து
4690 போச்சுன்னா உங்களுக்கு 100 பிப்ஸ் ஆர் 1000 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 1 ஆட் ஆச்சுன்னா 1 பிப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வேணா ஆட் ஆகலாம். 5 ஆட் ஆகலாம், 7 ஆட் ஆகலாம், 9 கூட ஆட் ஆகலாம். அப்படி வரும்போது இங்க என்னன்னா 9 பிப் இருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்க பிப்ஸ் பாக்குறீங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல என்ன டிஜிட் இருக்கோ அந்த பிப் வந்துடும். இதுவே நீங்க இங்க பாக்குறீங்க அப்படின்னா இது டென்ஸோட ஏரியா. அதாவது இங்க பாத்தீங்கன்னா 9 பிப், இந்த இடம் பார்க்கும்போது 10 பிப். இப்போ இங்க 1 இருக்கா, 10 பிப். இப்போ இங்க 1.0ன்னு இருக்கு, அதனால 10 பிப். இதுவே இங்க வந்து 1.9 இருந்ததுன்னா இது நீங்க வந்து 19 பிப்ஸ் ஆயிடும். ஓகேவா? இப்போ 4680.00 இருந்து 4690.00 இப்போ போச்சுன்னா 100 பிப்ஸ் ஆர் 1000 பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுவே 4680.00 இருந்து 4695.00 போச்சுன்னா இங்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 150 பிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 150 பிப்ஸ் இருக்கு. இப்போ இங்க 8 இருக்கு, இங்க 9 ஆயிடுச்சு. உங்களுக்கு 100. இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா 5 இருக்கு, அதாவது இந்த இடத்துல 5 ஆட் ஆயிருக்கு அப்படின்னும் போது 50. 80ல இருந்து 95 போயிருக்கு. ஸோ 15 பிளஸ் 0 150 பிப்ஸ். அதாவது இங்க பாத்தீங்கன்னா 800ல இருந்து 950 போயிருக்கு. ஸோ 150 பிப்ஸ் மூவ் ஆயிருக்கு. இப்போ இங்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 1500 பாயிண்ட்ஸ் வரும். நீங்க பாயிண்ட்ஸா கால்குலேட் பண்ணீங்கன்னா வேற வரும், பிப்ஸா கால்குலேட் பண்ணீங்கன்னா வேற வரும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 4680.00ல இருந்து 4780.00 போச்சுன்னா 1000 பிப்ஸ்ன்னு சொல்லலாம் ஆர் 10,000 பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இங்க 6க்கு பதில் 7 ஆயிருக்கு, மற்றபடி மீதி எல்லாம் அதுதான். இதுவே இங்க பாத்தீங்கன்னா 80க்கு பதில் 95 அப்படின்னு இருந்ததுன்னா இப்போ எத்தனை பிப்ஸ் மூவ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 46ல இருந்து 47 போயிருக்கு. ஸோ 1000 பிப்ஸா. இங்க என்ன இருக்கு, 80ல இருந்து 95 போயிருக்கு. அங்க ஒரு 150, மொத்தத்துல 1150 பிப்ஸ் மூவ் ஆயிருக்கு. அப்ப இங்க என்ன லெவல் 1500 பாயிண்ட்ஸ், இங்க 1150 பிப்ஸ்ன்னு சொல்லுவோம், இங்க லெவல் 1500 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நீங்க ரொம்பலாம் குழப்பிக்க வேணாம் கைஸ். ஸோ இந்த பிப்ஸை எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்றது அப்படின்ற டூல்ஸ் நான் சொல்றேன் இல்லையா? ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுன்னு இருக்குல்ல மேலே போற மாதிரி ஆரோ, இதை கிளிக் பண்ணி நீங்க இங்க இருந்து எங்க வேணா வச்சுக்கலாம். இப்போ இங்க 31 இருக்கு இல்லையா, இது வந்து 300 பிப்ஸ். அதாவது இங்க பாருங்க 4285ல இருந்து 4316. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து புரியுற மாதிரி வச்சுப்போம். இப்போ 4285.72 4300.72 இருந்ததுன்னா உங்களுக்கு 15 வரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெசிமல் வருதுல, அது இங்க கால்குலேட் ஆகுது. இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 4285.7 அப்படின்னும் போது இங்க உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 150 பிப்ஸ் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். 4285ல இருந்து 4295 போச்சுன்னா உங்களுக்கு 100 பிப்ஸ். அதாவது இங்க உங்களுக்கு 10 வருது அப்படின்னா 100 பிப்ஸ். இதுவே உங்களுக்கு $30 போச்சுன்னா 300 பிப்ஸ். நீங்க அந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணிக்கணும். 4284ல இருந்து 4317 வரையும் போச்சுன்னா உங்களுக்கு 300 பிப்ஸ் அப்படின்னு வரும். இதுவே பாயிண்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 3284 பாயிண்ட்ஸ் டிக்ஸ் அந்த மாதிரி வரும். இங்க 32 அப்படின்னு வருதுன்னா இன்டூ 10 போட்டுக்கோங்க, 300 பிப்ஸ். அவ்வளவுதான். டாலர்ல சொல்லணும்னா இங்க 84 $32 உங்களுக்கு அப் ஆர் டவுன் ஆகுது அப்படின்னா நீங்க அது கூட இன்டூ 10 பண்ணிக்கலாம். இப்போ இங்க $12 மேல போகுது அப்படின்னா 120 பிப்ஸ். இதுவே இங்க $20 போகுதுன்னா 200 பிப்ஸ். கோல்டு $20 அப்பாச்சுன்னா 200 பிப்ஸ். $10 கம்மியாச்சுன்னா உங்களுக்கு 100 பிப்ஸ் டவுன் ஆயிருக்கு. அவ்வளவுதான். இப்போ இது கோல்டை வச்சு சொல்லிட்டேன். நாங்க ஃபோரெக்ஸ்ல கரன்சி பேர்ஸை ட்ரேட் பண்றோம் அப்படின்னும் போது நாங்க எப்படி பாக்குறது பிப்ஸை கால்குலேட் பண்றது அப்படின்னா சேம். இப்போ இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 1 2 3 4 5 இருக்கா, கடைசி டிஜிட்டை விட்டுருங்க. ஸோ இங்க இருந்து பாருங்க, இது பிப்பு, அதாவது இங்க 1 பிப்பு, இங்க 22 பிப்பு, இங்க 522 பிப்ஸ், இங்க 1522 பிப்ஸ். அந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணிட்டே போகணும். எப்பவுமே ஃபைனல் டிஜிட்டை விட்டுருங்க. நிறைய டிஜிட்ஸ் இருக்கும் போது அப்போ எப்படி ப்ரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப நீங்க பிப்ஸை வந்து கால்குலேட்லாம் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஈஸியா, இன்னும் ஈஸியா நீங்க எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா MT5ல காட்டுறேன். டிராக் அண்ட் ட்ராப் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் வச்சுதான் வரும். ஓகேங்களா? அடுத்ததா லாட் சைஸ். இப்போ 4xல லாட் சைஸ்னா என்னன்னு பார்ப்போம். இதுல மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் லாட் சைஸ் இருந்தது. முதல்ல நானோ, அப்புறம் மைக்ரோ, தேர்டா மினி, ஃபோர்த் ஸ்டாண்டர்டு. பட் நானோன்றது பாத்தீங்கன்னா 0.001. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 4xல வந்து
வந்து பேஸ் லாட் சைஸ். இதுக்கு கீழே நீங்க போட முடியாது. ஓகேங்களா? பட் இப்ப இது இல்ல. இதுக்கு பதில் என்ன ஆயிடுச்சுன்னா மைக்ரோ, மினி, ஸ்டாண்டர்ட் இத வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க. மைக்ரோ அப்படின்றது 0.01, மினின்றது 0.1, ஸ்டாண்டர்ட்ன்றது 1. இப்ப இந்த மைக்ரோ அப்படின்னு வரும்போது 0.01 0.09 வரையும் நீங்க மைக்ரோவை ட்ரேட் பண்ணிக்கலாம். அது மைக்ரோ லாட்னு சொல்லலாம். மினி அப்படின்னு வரும்போது 0.1. ஸோ இதுல எப்படி ப்ரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மைக்ரோ இருக்கு இல்லையா, 0.09 வரையும் மைக்ரோ. இப்ப இங்க 0.09 போட்டுட்டு நீங்க அடிஷனலா 0.01 ஆட் பண்ணீங்கன்னா 0.1ன்னு லாட் சைஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். அதை மினி லாட் சைஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப இந்த மினி லாட் சைஸ் அப்படின்றது 0.10ல இருந்து 0.99 வரையும் நீங்க போட்டுக்கலாம். இப்போ இங்க 0.1 ஆட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் லாட் சைஸ்க்கு மாறிடும். அதாவது மைக்ரோன்றது 0.01ல இருந்து 0.09 வரையும், மினின்றது 0.10ல இருந்து 0.99 வரையும் டபுள் டிஜிட் நம்பர். இதுவே ஸ்டாண்டர்ட் அப்படின்னா 1. ஸோ இப்போ இந்த மைக்ரோ லாட் அப்படின்றது 0.01 இல்லையா, இதுல நீங்க $1000 வர்த் ஆன ட்ரேடை நீங்க எடுப்பீங்க. மினின்றது 0.1 இல்லையா, இந்த லாட் சைஸ்ல நீங்க $10,000 வர்த் ஆன ட்ரேடை நீங்க எடுப்பீங்க. ஸ்டாண்டர்ட் லாட் அதாவது 1 இல்லையா, இதுல நீங்க வந்து $1 lakh வர்த் ஆன ட்ரேடை நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க. இது வரைக்கும் நாம பிப்ஸ்னா என்ன, பிப்ஸை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். பிப்ஸை ஈஸியா கால்குலேட் பண்ண டூல்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். இப்போ லாட் சைஸ்னா என்ன, எத்தனை டைப்ஸ் ஆஃப் லாட் சைஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய லாட் சைஸ்க்கு எவ்வளோ பிப்ஸ் மூவ் ஆச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ நம்ம MT5 மொபைல் ஆப்ல நம்ம எடுக்கக்கூடிய லாட் சைஸ்க்கு எவ்வளோ பிப்ஸ் ஆர் பாயிண்ட்ஸ் போச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ முதல்ல நான் MT5 ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம கோல்டுக்கு பார்க்கலாம். சார்ட்டை கிளிக் பண்றோம். சார்ட் லோட் ஆனதுக்கப்புறம் நான் இங்க ப்ரைஸை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க அதை வச்சு நீங்க என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆகுறது எப்படி அப்படின்றத பார்த்துக்கோங்க. இருக்கிறதுலேயே கம்மியான லாட் சைஸ் 0.01 இல்லையா, இதை தாண்டி நம்ம போட்டோம்னா இது நேனோ லாட் இப்போ கிடையாது இது, அதனால அது அங்க வரல, ரெட்ல இருக்கு. இப்போ 0.01ன்றது தான் மினிமம் லாட் சைஸ். இப்போ 4028.57ல இருந்து 4024.11 அதாவது 40 பிப்ஸ் நான் ஸ்டாப் லாஸா வைக்கிறேன். 4028.57ல பை பண்றேன் அண்ட் ஸ்டாப் லாஸா 4024.26ல ஸ்டாப் லாஸா வைக்கிறேன். டார்கெட்டா 4048.21ல நான் வைக்கிறேன். $20க்கு டேலி பண்ணலாம். 4048.72ல வைக்கிறேன். இப்போ 4028ல இருந்து 4024க்கு 40 பிப்ஸ் அதாவது 400 பாயிண்ட்ஸ் இங்கே உங்களுக்கு காட்டுது. 0.01 அப்படின்னு நம்ம லாட் சைஸ் எடுக்கிறோம்னா 40 பிப்ஸ் அப் ஆர் டவுன் மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு $4 அந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0.01ன்றது கோல்டை பொறுத்த வரைக்கும் $1 அந்த மாதிரி, அதாவது ஒவ்வொரு 10 பிப்புக்கும் உங்களுக்கு $1 கிடைக்கும். இங்க ஒவ்வொரு 10 பிப் அப்படின்றது என்னன்னா 4028ல இருந்து 4029 போச்சுன்னா உங்களுக்கு ஒரு 10 பிப்பு. 10 பிப்புக்கு எனக்கு $1 கிடைச்சிருக்கு அண்ட் அகைன் ஒரு 10 பிப்புக்கு $2 கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு டாலரா ஆட் ஆயிட்டே போகும். புரியுதுங்களா? இப்போ எனக்கு 4038 வர $10 எனக்கு ப்ராஃபிட். 100 பிப்பு போச்சுன்னா $10 எனக்கு ப்ராஃபிட் ஆகுது 0.01க்கு. ஸோ இப்போ இந்த 0.01ல இருந்து நம்ம மேக்ஸிமமா 0.09 வரையும் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். கரெக்ட்டுங்களா? 0.01 0.2 போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வேல்யூ மாறும், டபுள்ல சைஸாக மாறும். 0.01 அந்த ஒரு லாட்டுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் ஆனதை இங்கே 2 லாட்டுக்கு காட்டும். 0.01க்கு உங்களுக்கு $10 ப்ராஃபிட் ஆகுது, $4 லாஸ் ஆகுது. ஸோ 0.02க்கு $8 லாஸ் ஆகுது, $20 ப்ராஃபிட் ஆகுது. இதுவே நீங்கள் 3, 4, 5, 6, 7, 8, 9 வரையும் போடலாம். இப்போ நான் இங்கே 10 போட்டேன்னா அது அங்கே விழாது. ஏன்? நம்மளுடைய சிஸ்டமேட்டிக்கல் அடிஷன் படி 0.09க்கு அப்புறம் 0.01 ஆட் பண்ணோம்னா 0.10ன்னு மாறிடும். ஸோ 0.1ன்றது மினி லாட் சைஸ் இல்லையா, 0.1 அப்படின்னும் போது உங்களுக்கு ஒவ்வொரு 10 பிப்புக்கும் $10. இங்கே எனக்கு 40 பிப் வருது 0.28ல இருந்து 0.24 வரை. 40 பிப்ஸ்க்கு எனக்கு $40, 100 பிப்ஸ்க்கு எனக்கு $100. கோல்டை பொறுத்தவரை இது. மற்றபடி நீங்க யூரோ இல்ல வேற ஏதாவது ட்ரேட் பண்ண சூஸ் பண்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும். இங்க 0.1 இப்போ இங்க 0.1 தான் போட முடியும்னா அப்படி இல்லை, 0.11ம் போடலாம், 12ம் போடலாம், 13ம் போடலாம், 6, 7,
8, 9 வரையும் போடலாம். இப்ப இங்க அடிஷனலா 0.1 ஆட் பண்ணோம்னா 0.20 மாறிடும். ஓகேங்களா? இப்ப இந்த 0.1க்கு ஒரு கணக்கு அப்படின்னும்போது 0.2க்கு அதே கணக்கு இன்டு 2 டைம்ஸ். இப்போ 0.1ன்னு வரும்போது நம்ம $40 ரிஸ்க் வச்சோம். இப்போ இந்த 0.2 என்னும்போது இன்னொரு சேம் சைஸ் லாட்ட நம்ம போட்டிருக்கோம். ஸோ இங்க 40 பிப்ஸ்க்கு எனக்கு $80 லாஸ் ஆகுது. 100 பிப்ஸ்க்கு எனக்கு $200 ப்ராஃபிட் ஆகுது. இப்போ இதுவே இங்க 0.55 போட்டீங்கன்னா நீங்க எடுக்கிற லாட் சைஸ்க்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நீங்க இந்த ஆரோவை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஆர்டர் பிளேஸ் ஆயிடும். 0.9 லாட் சைஸ் போட்டீங்கன்னா அதுக்கேற்ற ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உங்களுக்கு காட்டும். அன்டில் 0.99 வரை நீங்க இது பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல அடிஷனலா நீங்க 0.01 ஆட் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் ஆயிடும். இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் அப்படின்றது பெரிய லாட் சைஸ். இதை அவ்வளவா யாரும் எடுக்க மாட்டாங்க. பெரிய அக்கௌண்ட்டை யூஸ் பண்றவங்க மட்டும்தான் இதை எடுப்பாங்க. அண்ட் இதுல ரொம்ப நிறைய ரிஸ்க் இருக்கும். உதாரணத்துக்கு இங்க பாருங்க 40 பிப்ஸ் உங்களுக்கு போனாவே $400 ரிஸ்க் வைக்கிற மாதிரி போகுது. இப்போ நான் இங்க ஒரு 100 பிப்ஸ் டார்கெட் வச்சேன்னா எனக்கு $1000. இதுவே நான் 200 பிப்ஸை நான் டார்கெட்டா வச்சேன்னா எனக்கு $2000. இப்போ இங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 1:5 எனக்கு இங்க கிடைக்குது. அதாவது நான் 40 பிப்ஸ்ல நான் $434 ரிஸ்கா வைக்கிறேன். அண்ட் டார்கெட்டா 200 பிப்ஸை நான் அச்சீவ் பண்றேன். ஸோ எனக்கு மார்க்கெட் என் டைரக்ஷன் படி கரெக்டா இருந்து 4028ல இருந்து 4048 போச்சுன்னா எனக்கு $2000 ப்ராஃபிட் ஆகும். அண்ட் என்னுடைய ஆர்ஆர் 1:5 டார்கெட் ட்ரிகர் ஆகி நான் $2000 ப்ராஃபிட்ல இருப்பேன். ஒரு வேளை இது போகல அப்படின்னா என்னுடைய ஸ்டாப் லாஸ் இருக்கும். 4028ல இருந்து 4024க்கு மார்க்கெட் அடிச்சதுன்னா எனக்கு $400 லாஸ் ஆகும். இப்போ இது ஸ்டாண்டர்ட் லாட் இல்லையா? ஸ்டாண்டர்ட் லாட் அப்படின்னும் போது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி 2, 3, 4 இந்த மாதிரி தான் போட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 1.11, 1.15 இந்த மாதிரி நீங்க எடுக்க போற ரிஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். 1.19 இப்போ இங்க 0.01 ஆட் பண்ணீங்கன்னா 1.2 மாறிடும். புரியுதுங்களா? இப்போ இங்க 1.99 அப்படின்னா இப்போ இங்க 0.01 ஆட் பண்ணா இங்க 2 ஸ்டாண்டர்ட் லாட்டா மாறிடும். இந்த ஸ்டாண்டர்ட் லாட் அப்படின்றது 100 வரையும் நீங்க போடலாம். 100 வரையும் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஹியூஜ் லாஸை ஃபேஸ் பண்ணீங்க. இவ்வளோ லாட் சைஸை நீங்க ஒரேடியா எடுக்க முடியாது. ஸோ உங்க லாட் சைஸ் அண்ட் ரிஸ்கை பார்த்து எடுக்கணும். இப்போ நான் இங்க 50 ஸ்டாண்டர்ட் லாட் அடிக்கிறேன்னா எனக்கு $21,700 லாஸ் ஆகுது. $1,00,000 எனக்கு ப்ராஃபிட் ஆகுது. ஸோ எப்பவுமே நம்ம ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி லாட் சைஸை மட்டும்தான் எடுக்கணும். ரிவார்டு அதிகமாக வருதுன்னு லாட் சைஸை போட்டிங்கன்னா உங்களுடைய ரிஸ்க்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 ஸ்டாண்டர்ட் லாட் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ $2,170 ரிஸ்கா வருது. $10,000 எனக்கு ப்ராஃபிட்டா வருது. இந்த மாதிரி நீங்க மொபைல்ல ஈஸியா டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி நீங்க எவ்வளவு ரிஸ்க் வைக்கணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். நீங்க இப்போ ஒரு 10K ஃபண்டட் அக்கௌண்ட்டை சூஸ் பண்றீங்க அப்படின்னா நான் எப்படி ரிஸ்க் வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா 1% ரிஸ்க் வைப்பேன். அதாவது $100 நான் ரிஸ்க் வைக்கணும் அப்படின்னா இப்போ பாருங்க நான் சேம் 4028ல பை பண்ண போறேன். அண்ட் ஸ்டாப் லாஸா எனக்கு 4024 அங்க நான் வைக்க போறேன். $4.20 தான் எனக்கு லாஸ் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு இங்க 100 வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற லாட் சைஸ் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் இங்கே கால்குலேட் பண்ணலாம். இப்போ எனக்கு $200 போகுது 0.5 போட்டா. ஸோ நான் அதில் பாதியை போடுறேன். 0.25 இதுதான் எனக்கு பர்ஃபெக்டான லாட் சைஸ். ஸோ என்னுடைய ரிவார்டு எவ்வளோ வேணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி 200 பிப்ஸ் போகும் அப்படின்னா எனக்கு 1:5 அதாவது $500 ப்ராஃபிட். எப்பவுமே உங்க ரிஸ்க் அமௌண்ட்டுக்கு அதிகமாக நீங்கள் லாட் சைஸை போடாதீங்க. கம்மி பண்ணியே கொஞ்சம் போடுங்க. இப்போ எனக்கு இங்கே வந்து $105 வருது. நான் கம்மியாக என்ன பண்ணுவேன்னா 0.20 அப்படின்னு தான் எடுப்பேன். 0.25லேருந்து 0.24 போட்டால் எனக்கு 100 வருது. ஆர் 3 போட்டால் எனக்கு 96 வருது. எனக்கு $80 ரிஸ்க் எடுத்தால் போதும் அப்படின்ட்டு நான் இந்த ட்ரேடை என்ன பண்ணுவேன்னா 0.2க்கு நான் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ட்ரேடில் எஸ்எல் வாங்கிச்சுன்னா எனக்கு $84 லாஸ் ஆகும். ப்ராஃபிட் ஆகுச்சுன்னா $400 ப்ராஃபிட் ஆகும். நம்ம ஏன் ரிஸ்க்கு ஏற்ற லாட் சைஸை விட கம்மியாக அடிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ப்ரெட்னு ஒன்று இருக்கு. ஸோ உங்களுடைய ஆர்டர் கரெக்டாக எக்ஸாக்ட் ப்ரைஸ்க்கு ட்ரிகர் ஆகலை, தள்ளி போய் ட்ரிகர் ஆகுதுன்னா உங்களுக்கு அது டேலி ஆகிடும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போ கோல்டு பார்த்தாச்சு. யூரோ யூஎஸ்டியை பார்ப்போம். இங்கே எடுக்கக்கூடிய பேருக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற லாட் சைஸ் டிஃபர் ஆகும். அதாவது இப்போ நான் யூரோ யூஎஸ்டியில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. 1.14018ல போயிட்டு இருக்கா. அப்போ கரண்ட்ல 1.14
000ல நான் பை பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் 1.13978க்கு நான் ஸ்டாப் லாஸா வைக்கணும்னு நினைக்கிறேன். டார்கெட்டா 1.14120 இத நான் ஃபிக்ஸ் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு $1 கூட இங்க வரல. ஸோ அப்படின்னும்போது என் ரிஸ்க் அமௌண்ட் இங்க $100னா நான் அதுக்கேத்த லாட் சைஸ் எப்படி போடுறது அப்படின்னு பாருங்க. 0.1 போடுறேன். எனக்கு $2 தான் ப்ராஃபிட் லாஸ் அப்படி மாரி போகுது. எனக்கு $2 தான் லாஸ் மாரி போகுது. இப்ப நான் 1 எடுத்தேன்னா, இப்பதான் எனக்கு $20க்கே அது வருது. ஸோ அப்படின்னும்போது இங்க எனக்கு லாட் சைஸ் அதிகமா போடணும். 10 ஸ்டாண்டர்ட் லாட்டுன்னும்போது அது பெரிய லாட் சைஸ். நீங்க கோல்டுலலாம் ட்ரேட் பண்ணீங்கன்னா. அப்ப இங்க என்ன பண்ணலாம்? 5 ஸ்டாண்டர்ட் லாட் போடலாம். இன்னும் கம்மியா 4.5 போடலாம். ஓகேங்களா? மோஸ்ட்லி கரன்சி பேர்ல சூஸ் பண்ணாதீங்க. கமாடிட்டியான கோல்டுல நீங்க ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு லாட் சைஸ்லாம் இவ்ளோ அதிகமா வராது. அண்ட் ரிஸ்க் ரிவார்டும் நல்லாருக்கும். மொமெண்டமும் குயிக்கா இருக்கும். லாட் சைஸ் அதிகமா போடுறதால உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, கமிஷன் வந்து உங்களுக்கு அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. இப்ப இங்க 4.5 அப்படின்னும்போது, இங்கேயே உங்களுக்கு $20 கமிஷன் வரும். ஸோ நீங்க அதுக்கேத்த மாரி லாட் சைஸ போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டீஸ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துரும். மினிமம் வால்யூம் 0.01 மேக்ஸிமம் வால்யூம் 100. மினிமம் வால்யூம்ன்றது லாட் சைஸ் தான். வேற ஒண்ணும் இல்ல. வால்யூம் ஸ்டெப்பு, வால்யூம் லிமிட் இதெல்லாம் வந்து லாட் சைஸ். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, கமிஷன பத்தி குடுத்துருப்பாங்க பாருங்க. $4 பெர் லாட். இது 2 சைடுக்கும் நினைக்கிறேன். அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டுக்கு $4 தான் எடுக்குறாங்க. இதுவே நீங்க கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா, கமிஷன்ன்றது பெர்சன்டேஜ்ல தான் வரும். அது பெருசா ஒண்ணும் வராது. நீங்க அதுக்கேத்த மாதிரி ஒரு 1, 2 தடவ அடிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிரும். 0.01 அடிச்சீங்கன்னா, அதுக்கேத்த மாரி நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ 0.01 எடுத்தீங்கன்னா, ஒரு கமிஷன் ரேட் வரும். அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து இன்டூ 10 போட்டீங்கன்னா 0.1 வந்துரும். இன்டூ 100 போட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லாட்டாக வந்துரும். அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பிப்ஸ கால்குலேட் பண்ணுவோம். ரிஸ்க் ரிவார்ட கால்குலேட் பண்ணி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆகும். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸை நான் குயிக்கா குடுக்க ட்ரை பண்றேன். ஏன்னா நானே வீடியோ எடுக்கிறேன், நானே எடிட் பண்றேன். ப்ளஸ் நான் என் ட்ரேடிங்கையும் பார்க்கணும். அண்ட் என்னுடைய கோர்ஸ் மெம்பர்ஸ்க்கு நான் டீச்சும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நான் ஒருத்தனே பண்றேன் அப்படின்னும்போது தான் வீடியோஸ் கண்டினியூஸா போட முடியல. ஸோ என்னுடைய கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கணும்ட்டு விருப்பம் இருக்கிறவங்க எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.